அபிஷேகப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி, தலைமை ஆசிரியர் பழனி, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியையும் மழை அங்கியையும் வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யவாணி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை நீடராஜ பெயர் வீதியில் அமைந்துள்ள சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவிகளுக்கு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி 10ஆம் வகுப்பு பயிலும் 70 மாணவிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் என பலர் உடனிருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், குணசேகரன், கைலாஷ், சாமிநாதன், சிவக்குமார், காமராஜ், சிவக்குமார், விநாயகம், ஐயப்பன், ராஜா, ஜான், சசி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாணவர்களுக்கென்றே ஒரு தனியாக சலுகைகளை அளிக்கும் விதமாக நீங்கள் நல்ல விதமாக படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு சிரமமின்றி அவர்கள் உங்களை படிக்க வைக்க பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் அரசு நமக்கு வாய்ப்பளித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்கோசம் பாதுகாக்கிறதுல கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு எந்த விதத்துல நன்மை செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். அதற்கு மேலாக உங்களுக்கு சிறப்பான ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்த நல்ல பண்பான, அதே நேரத்தில் எல்லா தகுதி உடைய ஒரு ஆசிரியரை தான் இன்னைக்கு நீங்க ஆசிரியரா பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு எல்லாம் நீங்க மரியாதை செலுத்தும் விதமாக உங்களை படிப்புல நீங்க நல்ல முறையா கவனம் செலுத்தி இதனால நீங்க அவங்களுக்கு கௌரவம் செலுத்த முடியும். சொல்லுங்க பார்ப்போம். நீங்க 10th ஃபுல் பாஸ். எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன் 75ஆம் ஆண்டு பவள விழா கொண்டாடப்பட்டது. பாரதி வீதியில் உள்ள பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பேரவைத் தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் பேரவை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேரவையின் செயலாளர் ரத்தனகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் LIC சாம்ராஜ், துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி மற்றும் பொதுச் செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர், சிவக்குமார், தரணி, தேவி, சின்னசாமி, கோதண்டபாணி, காமாட்சி, பூக்கடை ராஜா, தாசில்தார் பிரபாகரன் மற்றும் சோமசுந்தரம், மாசிலாமணி, கண்ணையன், தமிழரசி, தமிழ்ச்செல்வன், சித்தானந்தம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியனுக்கு பிறந்தநாள் பரிசு பெட்டகம் வழங்கினர். முருகம்பாக்கம் சேற்றிலால் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 39ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு சாமி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து பார்சாகை வார்த்து கொடியேற்றி காப்பு கட்டி கும்பம் படையலிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று சடல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கௌரவ தலைவர்கள் ஏழுமலை கன்னியப்பன், தலைவர் பரசுராமன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் புருஷோத்தமன், துணைத் தலைவர் சுரேஷ், துணை செயலாளர் முத்து, துணை பொருளாளர் சதீஷ் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர்கள் தின விழா புதுச்சேரி பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் 2024வது ஆண்டுக்கான இளம் சமூக மாற்றுத் தலைவர் விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சென்னையை சார்ந்த பெனிஷா, மதுரையை சார்ந்த அன்னியும் அறக்கட்டளை நிறுவனர் அழகு ஜெகன், நெய்வேலி சார்ந்த ஃபியூச்சர் எரா அமைப்பின் இணை நிறுவனர் ஈஸ்வர் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான இணைய குற்றங்களை குறைக்கும் விதமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு திட்டத்தை புதுச்சேரி அரசு செயலர் முத்தம்மா இணையதளத்தை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், புதுவை பல்கலைக்கழகம் மின்னணு ஊடகத்துறை துணை பேராசிரியர் ராதிகா கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் அமைதி பேரணி ஊர்வலம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகே இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி, தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி நடைபெற்றது. ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடத் தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும், அரசிதழில் பதிவு பெறாத பிசி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. பழங்குடியினர் காட்டுநாயகன் சமூகத்தை திருத்த சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு பொதுக்குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார் மற்றும் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் பழங்குடியினர் காட்டுநாயகன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள காட்டுநாயகன் பழங்குடியினர் சமூக மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இக்கூட்டத்தில் காட்டுநாயகன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதிய நிர்வாகிகளாக சட்ட ஆலோசகராக கோதண்டபாணி, ஆலோசகராக டாக்டர் ராம்குமார், முதன்மை தலைவராக மனோகர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால் காட்டுநாயகன் சமுதாய வளர்ச்சிக்கும், சமுதாய ஒற்றுமைக்கும், சமுதாய கட்டுப்பாட்டிற்கும் அனைவரும் ஒத்துழைப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். செல்வத்தை முதன்மை செயலாளர் அறிவிக்கிறாங்க. புதுச்சேரி கேலக்ஸி ரோட்டரி சங்கம், புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் 2 அணிகளும், பெண்கள் பிரிவில் 2 அணிகள் என மொத்தம் 4 அணிகள் கலந்து கொண்டன. பெண்கள் பிரிவில் TA அணி 1-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ஆண்கள் பிரிவில் 8-6 என்ற புள்ளி கணக்கில் TA அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன், டாக்டர்கள் கார்த்திக், ரங்கநாதன், மாறன், புதுச்சேரி சர்க்கிள் செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்க தலைவர் பாலா, செயலாளர் சிவகுமார், கேலக்ஸி ரோட்டரி சங்க தலைவர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி பொருளாளர் கலிய ஏழுமலை தலைமையில் பூத்துறை கிராமத்தில் உள்ள சகோதர வாழ்வு மையத்தில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு துணை செயலாளர் பிரபாகர் மற்றும் பாஸ்கர், விஸ்வநாதன், ஜெரால்டு, தமிழ்மணி, ரமேஷ், பூமிநாதன், துரை, ஜெயக்குமார், தனஞ்செழியன், கார்த்திகேயன் உட்பட தேமுதிக மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதி திருநாவுக்கரசு உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பிறந்த நாளை எப்பொழுதும் வறுமை ஒழிப்பு தினமாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம். அது மட்டுமின்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையுடன் தேமுதிக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தனர். 2026
தமிழகத்தில் 234 தொகுதியிலும் புதுவையில் 30 தொகுதியிலும் அந்நியார் தலைமையில் தேமுதிக அமோக வெற்றி பெறும். தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்று அந்நியார் முதலமைச்சர் ஆவார். இதேபோல் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் அவரது ரசிகர்களால் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை ரெனோ துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை விக்னேஷ், நவீன், மனோஜ், ஜோசப், புவனேஷ், ஜோவின், நந்தகுரு, அரவிந்த், பாண்டுரங்கன், கிஷோர், ரோகேஷ், பவித்ரன், கிராஸ்வின், தரணி ஆகியோர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் தலைமையில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்குழு கூட்டத்தில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு வரவேற்புரை வழங்கினார். சங்க பொதுச் செயலாளர் ரமணி பூபதி வருடாந்திர அறிக்கையை தாக்கல் செய்தார். சங்க பொருளாளர் பிரகாஷ் கடந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். கூட்டத்தில் கல்யாணசுந்தரம் சங்கத்தின் வளர்ச்சிகள் குறித்தும் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டிகளை நடத்துவது சம்பந்தமாகவும் கைப்பந்து விளையாட்டு வீரர்களின் நலன் குறித்தும் பாரதிதாசன் கைப்பந்து கழகம் நடத்தும் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் குறித்தும் நிர்வாகிகளிடையே ஆலோசனை செய்தார். மேலும் சங்க செயல்பாடுகள் குறித்த முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நடுவர்கள் குழு தலைவர் சேர்மன் நாராயணன் நன்றி உரை வழங்கினார். கூட்டத்தில் சங்க நிர்வாகிகளும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் விளையாட்டு கழகங்களும் நடுவர்களும் பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டனர். எல்லா கிளப்புமே கேட்டிருக்காங்க. இதுல நீங்க எல்லாருமே யாராவது நடத்த போறீங்க? இப்போ காரைக்காலில் அவர் அண்டர் 17 நடத்துவதற்காக அனுமதி கோரியிருக்கின்றோம். அதை தொடர்ந்து நீங்கள் அனைத்து கிளப்புகளும் உங்களுடைய வில்லிங்னஸை கொடுக்கலாங்க. நாங்கள் அதை நோட் பண்ணிக்கிறோம். வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் புதிய பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பேசுகையில், சமுதாயம் முன்னேற அனைவரும் பாடுபட வேண்டும். தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. நல்லதை மட்டுமே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இதில் மாநில செயலாளர் முருகன், துணைத் தலைவர் அழகானந்தம், இளைஞரணி தலைவர் பூவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை செயலாளர் கணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் சக்திவேல், சண்முகம், மாநில வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் தொகுதி தலைவர் சிவராமன், செயலாளர் கலைமணி, பொருளாளர் சிவா, துணைத் தலைவர் ஜெயபால், பழனி, சந்திரசேகரன் உட்பட மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், மாநில இளைஞரணி வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி இளைஞரணி நிர்வாகத்தினர், செயற்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த அமைப்பின் வெள்ளி விழா ஆண்டு விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயக்குனர் பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து வாழ்த்து மடல்களும் 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் BH சாகுல் அமீத் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே அப்படிதான் நடந்துருக்கு. அதாவது எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார். நான் போய் மணிக்கணக்கில் ராத்திரியெல்லாம் கூட போய் உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பேன். இது எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பிடிக்காது. வெட்டியாக போய் கேரம் போர்டு ஆடிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் தெரிஞ்ச பெல்ட் எடுத்து வந்துடுவார் அடிக்கிறதுக்கு. பாண்டிச்சேரி அமைச்சூர் டென்னிகாய்ட் சங்கத்தின் ஆதரவுடன் தமிழக விளையாட்டுக் கழகம் கொம்பாக்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான 29வது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் சிறுவர் மற்றும் சிறுமியர் பங்கேற்ற டென்னிகாய்ட் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் விளையாட்டுக் கழக செயலாளர் அந்துவான் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சமூக சேவகர் ஐயனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்பிரியன், அமைச்சூர் டென்னிகாய்ட் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அமைச்சூர் டென்னிகாய்ட் சங்க அணி தலைவர் செல்வராஜ் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து திரு வீர தமிழ் வழக்க 5 பேருக்கு அப்படியே ஒரே போட்டோம். அவர்களுக்கும் சிவசங்கர் வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் யாசகம் எடுத்த சிதம்பரத்தை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் அவரது படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு வழங்க வேண்டும், வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்ககம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது. பழங்குடியினர் விடுதலை இயக்ககம் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளர் பாவாணன், இருளர் பாதுகாப்பு சங்க தலைவர் பிரபா கல்விமணி, தலித் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ்நாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாம் வெள்ளிமலைக்கு நீதி கேட்கிறோம், வெள்ளிமலைக்கு இழப்பீடு கேட்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் புலம்பெயர்ந்து வருகிற மனித உயிர்களுக்கு அது எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவருடைய உடைமைகளுக்கும் உரிமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. மற்றும் சுற்றுச்சூழலுக்கு செய்யும் பணியை பார்வையிட வருகை புரிந்த கனடா தமிழ் சங்க நிர்வாகி ஜெயக்குமார், மாணவி பிரியா மற்றும் சிங்கப்பூர் கார்த்திகா பாலா, சென்னை காஞ்சிபுரம் கல்லூரி துணை முதல்வர் சங்கீதா, சென்னை பாக்ஸிங் பயிற்சியாளர் சரவணன் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியை அருணா அம்மாள், பொறியாளர் ஜெகதீசன், நிர்மலா ஆகியோர் புரணாங்குப்பம் பனை ஆனந்தன் சமூக பணியை பார்வையிட்டு அவரோடு இணைந்து சமூக பணி செய்து கொண்டிருக்கும் தன்னார்வலர்களை பாராட்டும் விதமாக புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக வந்தார்கள். அவர்களை தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் அழைத்து சென்று பனை விதை நடவு செய்த இடங்கள், குறுங்காடுகள் உருவாக்கிய இடங்கள் ஆகியவற்றை காண்பித்தார்கள். மேலும் பனை ஓலையில் செய்யப்பட்ட ஆபரண நகைகளை மாணவி பிரியாவிற்கு அணிவித்து மகிழ்ந்தனர். மேலும் ஆரோவில் புச்சாண்டிக்குளம் காட்டில் லூர்துநாதன் எப்பினால் மற்றும் நில ஆராய்ச்சியாளர் கோபி ஏற்பாட்டில் காட்டில் பனை விதை நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கனடா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகை புரிந்த தமிழ் கலாச்சார அமைப்பை சார்ந்தவர்கள் ஆனந்தனின் பனை விதை நடும் நிகழ்ச்சியை பாராட்டி அவருடைய தன்னார்வலர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தும் தெரிவித்தனர். விசிக தலைவர் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கம் எழுச்சி தமிழர் அணி நடத்தும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஒருநாள் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் நினைவு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. நிகழ்ச்சிக்கு முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கபிலன், இளவரசன், வெண்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தேசிய கபடி விளையாட்டு வீரர்கள் அவுரங்கசாமி, மாறன், சிசுபாலன், ஆனந்தராமன், கமலதாஸ், சிவானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பக்தன், தன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் செய்திருந்தனர். கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் துவக்கப்பள்ளி உள்ளது. இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இவற்றின் நுழைவாயிலிருந்து கதவுகள் மற்றும் முகப்பு சுவர் தேசிய 4 வழி நெடுஞ்சாலை பணிக்காக இடித்தகற்றப்பட்டது. இன்று வரை இதனை முடிக்காமல் உள்ளதால் இதன் அருகில் காய்ந்த மரம் உள்ளது. இதனை வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.